அஞ்சலி எல்லா விஷயத்தையும் அவங்க வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் போன இடத்துல வீட்டில் வந்துட்டு இங்கே நிறைய பிரச்சனை இருக்கனால அவங்க எதுவும் சொல்ல வேணாம்னு அமைதியாகிறாங்க. அவங்க அண்ணன் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு, அன்றைக்கி நடந்ததுலேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சைக்கிளில் கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா நல்லா தான் இருக்காருன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கையில் இருக்கிற பேண்டேஜ் பார்த்து டிப்ஸ் போட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் இதெல்லாம் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டுருக்காரு. ஏதாவது பிரச்சனையா என்ன ஏதுன்ட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பாட்டி யார் பார்த்துப்பான்னு சொல்லி கேட்க ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மகேஷ் உள்ளே வந்துடுறாரு. மாப்பிள்ளை நீங்களும் வந்திருக்கீங்களான்ட்டு. ஆமாம் நானும் அஞ்சலியும் தான் வந்தோம், செக்கப் போயிருந்தோம், அப்படியே வந்துட்டோம். நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், அஞ்சலி முன்னாடி வந்துட்டா, அதான் வேறு ஒன்றும் இல்லை. அஞ்சலி கிளம்பலாமான்னு கேட்குறாங்க. இருங்க மாப்பிள்ளை காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு அவங்க அம்மா காஃபி போட போயிடுறாங்க. அஞ்சலி கொஞ்சம் வா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடி ஏதாவது பிரச்சனையா, அவர் என்ன பிரச்சனையா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக மகேஷ் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி சும்மாவே எழுந்து வந்து அவங்க பேசுகிறத ஒட்டி கேட்டுருக்காங்க. அஞ்சலி எதுவும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி. ஒன்றும் இல்லைக்கா பிரச்சனை, இந்த மாதிரி எதுவும் வந்தாலும் நீ தனியாக தைரியமாக வந்துட்டு போராடு, நான் உங்களுக்கு கூட துணையாக இருக்கேன், நாங்கள் எல்லாருமே துணையாக இருக்கோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அஞ்சலி ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா மகேஷ் அப்பாடா நம்மளை பற்றி சொல்லலான்னு இது பண்ணுறாங்க. அப்புறமா காஃபி எடுத்துன்னு கொடுத்தோன்னா கடகடன்னு குடிச்சிட்டு வா அஞ்சலி போகலான்ட்டு நைஸாக ஏற்றிட்டு போயிடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா அஞ்சலி வந்துட்டு மறுநாள் கால் பண்ணுறாங்க அவங்க அப்பாவுக்கு. நீங்கள் வந்து பாட்டியை கூட்டிகிட்டு போயிடுங்க, என்னால் உடம்பு முடியல, என்னால் பாட்டியை பார்த்துக்கிங்களா அவ்வளோவா, அங்கே இருந்தால் வந்துட்டு ஞாபகமும் சீக்கிரம் வரும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு அவங்க வந்துட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி அஞ்சலி சொல்கிறா, அவளாலேயே முடியாது போல இருக்குது, நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடலாம், வீட்டில் இருக்க சூழ்நிலை நினச்சாதான் யோசனையாக இருக்குன்றாங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைங்க, நம்ம அத்தையை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுமே சொல்கிறாங்க. அப்புறம் ரெடியாகி கிளம்பி போய் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க போன பிறகு கதவு சாத்திட்டு அஞ்சலி வராங்க. என்ன நான் புதுசாக கதவு சாத்தணுமேன்னு யோசிக்கிறீங்களா, நீங்கள் தானே எப்பவுமே சாத்துவீங்க, இனிமேல் எல்லாமே இப்படி தான், இப்போ ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் இங்கே இருக்கிறத எடுத்தாங்க, அங்கே இருக்கிறத எடுத்தேன், இங்கே மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டாங்க, தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க நீ கோவமாக மகேஷ் கேட்க, என்ன கோவம் விட்டா இந்த மாதிரி தானே இருக்கும் நீங்கள் பண்ணும் போதும், அப்படியே எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குங்கள, இனிமே அப்படி இப்படி தான் பண்ணுவேன், வீட்டையே ரெண்டாக்குவோம், மொத்தமாக மாற்றி போடுவேன், பார்த்துட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. அஞ்சலி வேணாம் அப்படின்னு மகேஷ் சொல்ல, எப்படி இன்னும் வேணாம், நீங்கள் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக இருந்துச்சா, இனிமேல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோவமாக வந்துட்டு மகேஷ் கத்த போது நிறுத்துங்க, இந்த கத்துற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க. அப்போ பயப்பட்ட அஞ்சலி தெரியாது, என்னமோ பாட்டு நைட்டு பூரா பாடிட்டே இருக்கணும், அப்புறம் உங்களுக்கு கோவம் வந்தால் கையை தூக்கிட்டு முட்டி போட்டுட்டு இருக்கணும், இதெல்லாம் வந்துட்டு இனிமேல் நடக்காது. அப்போ உங்கள்கிட்ட காதல் இருந்துச்சுன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும், திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி, நீங்கள் ஏதாவது இது பண்ணிங்கன்னு நான் ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என் பாட்டியை வீட்டுக்கு அனுப்பிச்சோன்னா என் உயிருக்கு இங்கே உத்தரவாதம் இல்லை, என் பாட்டியை வேறு வந்துட்டு நான் இங்கே வச்சு நிற்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒழுங்காக அமைதியாக இருந்துங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் சாத்திட்டாங்க. அப்படியே மகேஷ் செம்ம கடுப்பை அப்படி கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்து அப்படியே அஞ்சலி ரசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கதவை சாத்தி விட்டுடுறாங்க ஒரு பக்கம். அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.